இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நாங்கள் தியானிக்க போகிறதான இந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதித்து எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் அதன்படியாக நாங்கள் செயல்பாடுகளில் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வசனங்களை தியானிக்கப் போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியின் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் 2 விதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் யார் என்று சொன்னால் ஐஸ்வர்யவான்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வகையினர் யார் என்று சொன்னால் இந்த ஏழை விதவை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இருவரும் காணிக்கை போடுகிறார்கள். இந்த ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான்களும் காணிக்கை போட்டார்கள். இயேசு பார்க்கிறார் என்று சொல்லி அதை பார்த்து கூட அங்கு போட்டதான அந்த ஐஸ்வர்யவான்கள் இன்னும் அதிகமாக இயல்பாக போடுவதை காட்டிலும் அதிகமாக காணிக்கை கொடுத்திருக்கலாம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஏழை விதவை என்று சொல்லி. ஐஸ்வர்யவான்கள் குறித்து நமக்கு தெரியும், அவர்கள் இயல்பாகவே நல்ல ஆடை அணிந்திருப்பார்கள், நல்ல வாகனம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு எக்கனாமிக் பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் காணிக்கை போடுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏழை விதவை காணிக்கை செலுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் என்ன கொடுத்தாள் என்று சொன்னால் 2 காசை மாத்திரம் அவள் போட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்தில் 2 காப்பர் காயின் அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவள் போடுகிறதை இயேசு பார்த்து அவர் சொல்கிறார், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல விதவை என்று மாத்திரம் இல்லாமல் அதனோடு கூட ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டுள்ளதை நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் ஏழை. ஏழை என்று சொன்னால் என்ன? ஏழை என்று சொன்னால் ஐஸ்வர்யவான் என்கிற பதத்திற்கு எதிரான சொல்லாக நாம் நிர்ணயித்து கொள்ளலாம். இவர்களிடம் நல்ல வஸ்திரம் இருக்காது, இவர்களிடம் நல்ல உணவு இருக்காது, இவர்களிடம் நல்ல உறைவிடம் இருக்காது, இவர்களிடம் நல்ல வசதிகள் இருக்காது, இவர்களிடம் நல்ல சொந்த பந்தங்கள் இருக்காது, இவர்களிடம் எதுவுமே சமநிலையில் இல்லாத ஒரு காரியத்தை பார்ப்போம். இவர்களிடம் கடன்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்ப்போம். அவர்களுக்கு அதிகமான பண தேவைகள் உள்ளதை நாம் பார்க்கலாம். அவர்களை தான் ஏழை என்று சொல்லுவோம். ஏழை விதவை என்று எழுதியிருக்கிறது. விதவை என்று சொன்னால் என்ன? தன் கணவனை இழந்து வாழும் பெண்களுக்கு விதவை என்கிறதான பெயரை சூட்டுகிறார்கள். விதவை என்று சொல்லும்போது இந்த இடத்துல இருக்கிறதான விதவை எப்பொழுது அவர்கள் விதவை ஆனார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை கல்யாணம் முடிந்த உடனே அவர்கள் தன் கணவனை இழந்திருக்கலாம், அல்லது அவர்கள் பல வருடங்கள் கழித்து பிள்ளைகள் அனைத்தையும் பெற்ற பிறகு தன் கணவனை இழந்திருக்கலாம். எப்படி வேண்டுமெனாலும் வைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் அதை குறித்து வேதத்தில் எதுவும் எழுதப்படவில்லை. ஏழை விதவை என்றே அந்த இடத்தில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்போது இந்த ஏழை விதவை 2 காசை அந்த இடத்துல தேவனுக்காக காணிக்க போடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ஒரு வேளை இந்த ஐஸ்வர்யவான்கள் அவர்களுக்கு விசனமாக இருந்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை கோபப்பட்டிருக்கலாம். நாம் அனைவரை காட்டிலும் அதிகமாக நாம் காணிக்கை பெட்டியில் போட்டிருக்கிறோம், நல்ல பணத்தை போட்டிருக்கிறோம், கோல்டை போட்டிருக்கிறோம், வெள்ளியை போட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை சொல்லாமல் இந்த ஏழை விதவை போட்டதை சொல்கிறாரே என்று சொல்லி ஒரு வேளை நினைத்திருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஏன் அவர் அப்படி சொன்னார்? வசனம் கீழே நாம் வாசிக்கிறோம். என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் 4வது வசனத்தில் அவர் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் இந்த விதவை பிழைக்க வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் இவள் தனக்கு தேவையான உணவுகளை வாங்க வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் அவள் காய்கறிகளை வாங்க வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் மளிகை பொருட்களை வாங்க வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் அவளுக்கு தேவையான துணிமணிகளை வாங்க வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் அவள் தங்கியிருக்கிறதான வீட்டுக்கு வாடகை செலுத்த வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் அவளுடைய பிள்ளைகளின் படிப்புக்கு அவள் பீஸ் கட்ட வேண்டும். இந்த 2 காசை வைத்து கொண்டுதான் அவள் வாங்கியிருக்கிறதான கடத்தையும் அடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேளை இந்த விதவை வாழ்ந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வசனம் 4இல், இவளோ, அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். இவளோ, இயேசு ஐஸ்வர்யவான்களை பார்த்து இவர்களோ என்று சொல்லவில்லை, ஆனால் விதவை பார்த்து சொல்லுகிறார் இவளோ என்று சொல்லி. அந்த இவளோ என்கிற வார்த்தையில் இத்தனை காரணங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இவளோ எப்படி அவள் 2 காசை பெற்றாள்? அவள் ஒரு வேளை ஒவ்வொரு நாளும் கூலி வேலைக்கு சென்றிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அந்த கூலி வேலையில் சேர்த்து 2 காசாக அவள் சேர்த்து வைத்திருக்கலாம். ஒரு நாள் அவளுக்கு அந்த கூலி வேலையில் பணம் கிடைக்கலாம், மற்றொரு நாள் அந்த கூலி வேலையில் அவளுக்கு அந்த பணம் கிடைக்காமலும் போகலாம். அவளுடைய எஜமான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அந்த கூலி வேலையில் வரும் பணத்தை வைத்து தான் அவளுடைய குடும்பத்தை அவள் நடத்த வேண்டும், பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், பிள்ளைகளின் படிப்புக்கு அவள் பீஸ் கட்ட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்து வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நல்ல வழியை சென்றடைய அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு பலவிதமான கடமை உணவுகளோடு செயல்படுவதான ஒரு விதவையாக இந்த பெண் அவ்விடத்தில் இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவளோ என்று சொல்லி. அந்த இவளோ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தில் வறுமையிலிருந்து, தன் வறுமையிலிருந்து அப்படின்னு சொல்கிறார். வறுமை என்கிற வார்த்தை மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு வார்த்தை. அது ஒரு ஃபேமின், பஞ்சம், எல்லாத்துக்கும் தேவை, கஷ்டம், கண்ணீர், கவலை. அவளுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. அவள் ஒரு மிக பாடுள்ள ஸ்திரீயாக இருக்கிறார். சார்பாத்து விதவை நாம் பார்க்கிறோம். அவள் 2 விறகுகளை பொறுக்கும்போது அவள் எலியாவை பார்த்து சொல்லுகிறாள், நாங்கள் இந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டு சாகலாம், மரிக்கலாம் என்று இருக்கிறோம், அதை நீங்கள் வந்து கேட்கிறீர்கள் என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்டதான வறுமையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். அடுத்த வினாடிக்கு, அடுத்த லஞ்சுக்கோ, அடுத்த டின்னருக்கோ, அடுத்த பிரேக்ஃபாஸ்டுக்கோ அவளிடத்தில் உணவு இல்லை, அவளிடத்தில் பணம் இல்லை. அப்படி இல்லாவிட்டால் அவளும் அவளுடைய பிள்ளைகளும் மரிக்க வேண்டிய தருவாய் அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் அவள் என்ன செய்து விட்டாள் என்று சொன்னால் அனைத்தையும் தேவனுக்காக காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டாள். ஏன் அவள் அப்படி செய்தாள்? என்ன காரணம்? நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவள் இயேசு கிறிஸ்துவில் வைத்திருந்த விசுவாசம், அவரை அதிகமாக நேசித்தார் என்பதின் அடிப்படையிலேயே என்ற காரணத்தினாலே அவள்
தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த காணிக்கையை செலுத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவளுடைய விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தபடியினால் அவள் அதை தேவனுக்காக கொடுத்தாள். ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த செல்லும்பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி கேட்கிறார், தகப்பனே, பலி கொடுக்க ஆடு இல்லையே என்று சொல்லி கேட்கும்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படி என்று சொல்லுகிறார். அவருக்குள் இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அதே போல ஈசாக்கை அவர் பலி செலுத்த செல்லும் பொழுது தேவன் அவரை நிறுத்த சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து கொடுக்கிறார். அதை அவர் கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். அதே போல இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இவளுக்குள்ள இருக்கிறதான விசுவாசத்தை பார்க்கிறோம். இவளுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த 2 காசையும் தேவனுக்காக அவள் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. நாம் கூட இவளுக்குள்ளதான விசுவாசத்தை போல நாமளும் செயல்பட வேண்டும். அவளுக்குள்ளே இருக்கிறதான விசுவாசத்தை பாருங்கள். அந்த ஏழை விதவைக்குள்ளே இருக்கிறதான விசுவாசத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு தெரிந்த நபர் என்று சொன்னால், நமக்கு திருமணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்மை இன்வைட்டேஷன் அழைப்பிதழ் கொடுத்து நம்மளை அழைப்பார்கள் என்று சொன்னால், தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் பரிசாக கொடுப்போம், மொழி பணமாக. அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தவர்களாக இருந்தால் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிக பணத்தை வைத்து அவர்களுக்கு நாம் மொழி பணமாக பரிசாக கொடுப்போம். இன்னும் அதிகமாக க்ளோஸாக, நெருக்கமாக, அன்பாக இருந்தால் அவர்களுக்கு பணத்தை அல்ல, கோல்டு, சாவரின், தங்கத்தை அவர்களுக்கு பரிசாக நாம் கொடுப்போம். இது இந்த நாட்டில் இருக்கிறதான ஒரு கலாச்சாரம். அதுபோல யாருக்கு நாம் அதிகமாக கொடுப்போம் என்று சொன்னால், யாரிடம் அதிக நட்பாக, யாரிடம் அதிக நெருக்கமாக, யார் மேல் நாம் அதிக அன்பு செலுத்துகிறோமோ அவர்களுக்கு நாம் அதிகமாக தங்கத்தையே, ஏன் டைமண்டையே நாம் பரிசாக, கிஃப்டாக கொடுப்போம். அதுபோல நாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கும்போது தான் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளும் உருவாகும். அப்பொழுதுதான் நாமளும் அந்த விதவையைப் போல தேவனுக்காக கொடுப்போம் பிரியமானவர்களே. நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த விதவையைப் போல நாமளும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும், தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அவளுக்குள்ளே இருந்ததான அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் தேவனுக்காக நம்மால் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வார், இவர்களோ அவர்கள் வறுமையிலிருந்தும் எனக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி அவளை பார்த்து சொன்ன வார்த்தையை நம்மை பார்த்தும் அவர் சொல்லுவார் பிரியமானவர்களே. ஐஸ்வர்யவான்களைப் போல அல்லாமல் இந்த ஏழை விதவைப் போல நாமளும் தேவனுக்காக கொடுப்போம். பணத்தை மாத்திரமல்ல, நமது சரீரத்தையும் கொடுப்போம், நமது ஆவியையும் கொடுப்போம், நமது பொருளாதாரத்தையும் கொடுப்போம், நமது குடும்பத்தையும் கொடுப்போம். அவர் அதை பொறுப்பெடுத்து வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. ஒரு சிறிய ஜபத்தை செய்து நாம் முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவை உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட என்னோடு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அறியேன், ஆனால் நீர் அறிவீர். அவர்களுடைய தேவைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் ஒரு வேளையில் வியாதியில் இருந்தால் தேவன் சுகத்தை கொடுப்பீராக. அவர்கள் ஒரு வேளையில் தேவையில் இருந்தால் அந்த தேவையை தேவன் சந்திப்பீராக. பண தேவையாக இருந்தால் சந்திப்பீராக, பொருள் தேவையாக இருந்தால் சந்திப்பீராக. அவர்கள் ஒரு வேளையில் குடும்ப பிரச்சனையில் இருந்தால், அவர்கள் ஒரு வேளையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்திருந்தால் அதை தேவன் சரி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரமாக அந்த ஏழை விதவை எப்படி உமக்கென்று அனைத்தையும் கொடுத்தாலோ அதுபோல நாங்களும் எங்களுடைய சரீரத்தையும், எங்களுடைய ஆத்மாவையும், ஆவியையும், எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய பொருளாதாரத்தையும், அனைத்தையும், எங்களுடைய வேலைகளையும் அனைத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்தான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிக அதிகமாய் செய்கிற தேவன் அந்த வண்ணமாய் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் டு த லார்ட். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் இதிலே குறிப்பிட்டிருக்கிறதான தொலைபேசி எண்ணுக்கும் குறிப்பிட்டிருக்கிறதான இமெயில் ஐடிக்கும் உங்களது ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். God bless you all. Thank you.